Taste the Daily. தடம் பார்க்கும் நிகழ்விற்காக வைகை ஆற்றிற்குள் மீண்டும் கள்ளழகர் எழுந்தருளினார். மதுரை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. 5ஆம் நிகழ்வாக திங்கட்கிழமை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய நிலையில் 6ஆம் நாள் மாலை வண்டியூர் தேனூர் மண்டபத்தில் மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கள்ளழகருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் அனந்தராயர் பல்லக்கில் கால் மேல் கால் போட்ட ராஜாங்க கோலத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் மதிச்சியம், ஆழ்வார்புரம் ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளிலும் எழுந்தருளினார். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளில் நாக வாகனம் என்னும் தங்க வெள்ளி சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்வுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ நிறைவு விழா கோலாகலமாக நடைபெற்றது. பிரம்மோற்சவம் நிறைவையொட்டி உற்சவர் சாந்தி எனப்படும் உற்சவ மூர்த்திகளுக்கு தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம், கரும்புச்சாறு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதற்கு முன்பு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரங்களும் மகா தீபாராதனைகளும் நடந்தது. இதில் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.